ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் ட்ரெண்டிங்கான மோனலிசா போஸ்ட்ல இவங்க பாத்தீங்கன்னா தற்பொழுது வேற லெவல்ல ரீச்ல இருக்கிறாங்க. இந்த ஒரு நிலையில இவங்க நடிக்க போகும் முதல் திரைப்படத்தோட அறிவிப்பு பாத்தீங்கன்னா வெளியா இருக்குது. இந்த திரைப்படத்தோட கதை என்ன, ஷூட்டிங் எப்போது ஆரம்பிக்க போறாங்க, படம் எப்போது வெளியாக போகுது, படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்றதான் டீட்டெயில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மோனலிசா போஸ்ட்ல பிடிக்கும் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, மகா கும்பமேளாவில் மூலம் பிரபலமான 16 வயதுடைய பாசிமாலை விற்பனை செய்யும் மோனலிசா போஸ்ல திரை நடிகர்களை போன்று இல்லாமல் யதார்த்தமான அழகுடன் இருந்தாங்க. இது பலரையும் பாத்தீங்கன்னா ஈர்த்திருந்தது. இந்த ஒரு காரணத்தினால இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா மணிப்பூரில் நடந்த ஒரு நிஜ வாழ்க்கை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட டைரி ஆப் மணிப்பூர் திரைப்படத்தில் மோனலிசாவை நடிக்க வைக்க ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஒரு திரைப்படத்துல மோனலிசா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க போறாங்க. மத்திய பிரதேச மாநிலம் மகேஸ்வரில் உள்ள மோனலிசா வீட்டிற்கு நேரில் சென்ற இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா மோனலிசாவை மீட் பண்ணிருக்கிறாங்க. மீட் பண்ணிட்டு உங்களோட கதாபாத்திரத்தில் நடிப்பதற்காக நீங்க கண்டிப்பாக கடுமையாக உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா வரும் பிப்ரவரி மாதம் தொடங்கி மார்ச் அல்லது ஏப்ரல்ல படத்தோட ஷூட்டிங் நிறைவடையும் அப்படின்றக்கான தகவல் கிடைச்சிருக்குது. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 20 கோடி பட்ஜெட்டில் உருவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஒரு திரைப்படம் இந்த வருடம் அக்டோபர் மாதம் வெளியாகும் அப்படின்றக்கான ஒரு தகவல் பாத்தீங்கன்னா வெளியாகிருக்குது. மணிப்பூர் சம்பவத்தை மையமாக வைத்து இந்த ஒரு திரைப்படத்தை பாத்தீங்கன்னா இயக்க போறாங்களாம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன, படத்துக்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.